ஒரு நாட்டில் 10 முதல் 15% மட்டுமே சிசேரியன் பிரசவம் இருக்கலாம் என உலக சுகாதார மையம் அறிவித்துள்ளது. ஆனால் இந்தியாவில் கிராமங்களில் 38%, நகரங்களில் 45% சிசேரியன் டெலிவரி நடக்கிறது. சிசேரியன் அதிகரிக்க காரணம் என்ன? சீனியர் டாக்டரை கேட்டோம். லேட்டாக கன்சீவ் ஆகுறாங்க. ஐடியில் இருக்கிறவங்க, ஒர்க் பண்ணணும், நல்ல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னும்போது அவங்க கொஞ்சம் கல்யாணமே லேட்டாக பண்ணிக்கிறாங்க. ஒரு 30 வயசுக்கு மேலே தான். அதுக்கு மேலே ஒரு 2, 3 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து கருவுற்ற பிறகு அந்த ஒரு குழந்தை ப்ரெஷியஸாக வாழ்க்கையில் இப்போது நாம் இருவர் நமக்கிருவர் போய் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு ஆயிடுச்சு. அந்த ஒரு குழந்தைய நல்லா ஹெல்த்தியாக பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வலி வேணாம், நான் ஏன் கஷ்டப்படணும், எனக்கு நல்ல டைமில் நல்ல நேரத்தில் ஒரு அழகாக சிசேரியனே பண்ணி கொடுத்துருங்கன்னு அவங்க டாக்டரையும் பேஷண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. இது ப்ரைவேட்டில் ரொம்பவே நடக்குது. அவங்களோட இதுக்கு அவங்க ஈல்டாக வேண்டிய சூழல் உருவாகுது. கவர்மெண்ட்லனா எல்லாருமே ஒன்று தான். கண்டிப்பாக டைம் பார்த்து பிரசவம் சிசேரியன் பண்ணக்கூடிய இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இல்லை. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சிசேரியன் ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரைவேட்லன்னா, ஃபஸ்ட்டு ஐவிஎஃப் கன்செப்ஷன், செகண்ட் லேட் மேரேஜ். அதனால தான் ப்ரைவேட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சிசேரியன் செய்வதால் பெண்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விளக்குகிறார். சின்ன பிளேடில் கட்டானா கூட நம்மளுக்கு அந்த புண்ணு ஆறாமல் இருக்குது. ஒரு ஸ்கூட்டரில் போகும்போது கீழே விழுந்துட்டோம், அந்த தழும்புங்கள்லாம் ஆறாமல் இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம சிசேரியனுங்கும்போது கண்டிப்பாக அந்த தோலில் உள்ள அந்த ஸ்கார் இருக்க தான் செய்யும். அதை என்ன தான் காஸ்மெட்டிக்காக ரொம்ப அழகாக பண்ணால் கூட அந்த ஸ்கார் தெரியும். உள்ளே கர்ப்பப்பையிலே நம்ம கர்ப்பப்பையை கிழிச்சு தான் நம்ம எடுக்கிறோம் குழந்தைய. அந்த தையலும் இருக்கும். அது நாளாவட்டத்தில் ஆறுனா கூட அந்த இடத்துல கொஞ்சம் சில சமயங்கள் அடிஷன்னு ஒட்டக்கூடிய குடலோ அந்த குடலோட சேர்ந்த அந்த ஃபேட்டோ அங்கே ஒட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது சிசேரியன் பண்ண பிறகு அவங்க பயந்து தையல் விட்டுருமோன்னு பயந்து பேஷண்ட் எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க குண்டாகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சிசேரியன் பண்ணால் கண்டிப்பாக நார்மல் டெலிவரி மாதிரி அவங்க அவ்வளோ ஈஸியாக அவங்க இருக்க முடியாது. நார்மல் டெலிவரினா நம்ம அடுத்த நாளே நாங்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவோம். பேஷண்ட் ஒரு 10 டேஸ்லேயே நார்மலாக அவங்க எல்லா வேலையும் செய்யலாம். சிசேரியனா கண்டிப்பாக ஒரு 6 வாரம் ரெஸ்ட் எடுக்கணும். கண்டிப்பாக 3 மாதம் அவங்க ஒரு ஓய்வு எடுக்க வேண்டியது இருக்கும். வேலைக்கெல்லாம் அவங்க உடனே போக முடியாது. புண்ணு நல்லா ஆறுறதுக்கு உள்ளுள்ள புண்ணு, நான் வெளியே தோலில் உள்ள புண்ணு சொல்லலை, உள்ளே போட்ட தையல் ஆறுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 3 மாதம் ஆகும். கர்ப்பிணிகள் சுகப்பிரசவத்தை விரும்பினால் அதற்கான உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்கிறார். ஐடியில் உட்காந்துருந்தா கூட ஒரு 1 ஹவருக்கு ஒருக்க ஒரு 10 மினிட்ஸ் அவங்க சேரை விட்டு எந்திரிச்சு கொஞ்சம் நடக்கணும். ஒரு 2 ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி உட்காந்துக்கணும். அதே மாதிரி கால் தொங்க போட்டுகிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் கால் ஆட்டிகிட்டே இருக்கணும். ஏன்னா ரத்த ஓட்டம் அதிகமாக ஆக தான் அந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா வெரிகோஸ் வெயின்ஸு, காலில் எடிமா மாதிரி வீங்கிரும். கால் வீங்கிடுச்சு, யூரின் நல்லா போதும், ஏன்னா என் பொண்ணுக்கு கால் வீங்கிட்டே இருக்குன்னு மோஸ்ட்லி காலை தொங்க போட்டுட்டு இருக்கிறதுனால தான். அது கண்டிப்பாக ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போகணும். வேகமாக நீங்கள் நடக்கணும்னு அவசியம் இல்லை. ரிலாக்ஸ்டாக உங்களோட பக்கத்தில் பார்க்லையோ, அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக பீச்சில் போய் தான் வாக்கிங் போகணும் இல்லை. உங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் கூட கொஞ்சம் பொறுமையாகலாம் படிக்கட்டு ஏறி இறங்கலாம். இதில் எந்த தப்புமே கிடையாது. தரையில் உட்காந்து பழகுங்க. அவசர தேவை, நெருக்கடி போன்ற மருத்துவ காரணங்களுக்காக மட்டுமே செய்யப்பட்ட சிசேரியன் பரவலாகி வருவது நிச்சயம் நல்லதல்ல. ஆனால் பெண்கள் வலியில்லாமல் குழந்தை பெற விரும்புகின்றனர். நல்ல நேரத்தில் பெறவும் ஆசைப்படுகின்றனர். ஆனால் கெட்ட பெயர் எங்களுக்கு வருகிறது என்கின்றனர் டாக்டர்கள்.